சென்னை மெரினாவில் விமான சாகச நிகழ்ச்சி நிறைவடைந்ததையொட்டி வாலாஜா சாலையின் இருபுறங்களிலும் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதி வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் நித்யானந்தன் நேரலையில் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம். நித்யானந்தன், சொல்லுங்க, நீங்க சரியா எந்த பகுதியில் இருக்கீங்க? மக்கள் கூட்டம் அலைமோதி வரும் நிலையில் அங்கு என்ன நிலை, நித்யானந்தன்? விமானப்படையுடைய சாகசம் என்பது விமானப்படை திருப்திகரமாக மக்களுக்கு அந்த சாகசத்தை காண்பித்திருக்கிறார்கள். மக்கள் மகிழ்ச்சியாக அதை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அதை முடித்துவிட்டு வீடு திரும்புவதற்காக எந்த விதமான வசதியும் இல்லாமல் பொதுமக்கள் அவதிப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். உச்சி வெயிலில் கை குழந்தையுடன் நடந்து செல்லக்கூடியதெல்லாம் இந்த காட்சிகள்லாம் இருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் சந்துரு அந்த காட்சிகளை காண்பிப்பார். நமக்கு பின்புறமும் நமக்கு முன்புறமும் இருக்கக்கூடிய அந்த காட்சிகள் முழுமையாக பார்க்கலாம். கூட்டம் கூட்டமாக மக்கள் நடந்து செல்வதும் போக்குவரத்து நெரிசலில் மக்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் பார்க்கிறோம். ஒரே நேரத்தில் மக்கள் அனைவரும் இந்த பகுதியில் குவிந்திருந்தாலும் இவர்கள் இங்கிருந்து வீடுகளுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை முறையாக செய்திருக்க வேண்டும். ஆங்காங்கே இந்த மினி பேருந்துகள் இயக்கப்படும் என கூறியிருந்தார்கள். ஆனால் எந்த விதமான மினி பேருந்துகளும் இயக்கப்படவில்லை. அந்த மினி பேருந்துகள் இருந்தால் மெட்ரோ ரயில் நிலையமோ அல்லது புறநகர் ரயில் நிலையமோ செல்ல முடியும். ஆனால் பேருந்து வசதிகள் இல்லாத காரணமாக சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு குழந்தைகளுடன் பெற்றோர்கள் நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக மக்கள் அவர்களுடைய வேதனைகளை பதிவு செய்வதற்காக இந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சீங்க? சார், நான் திருவத்தூர்லேருந்து வரேன் சார். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் மடங்கு போட்டு கீழே விட்டாங்க. நிறைய பேரண்ட்ஸ் சில்ட்ரன்ஸை கூட்டின்னு வந்துக்கிறாங்க. அதுக்கு போதுமான போலீஸோட பாதுகாப்பு சுத்தமாக கிடையாதுங்க. நாளைக்கு என்னோட கோரிக்கை அரசு விரும்பிட உண்ணும். மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வயசான மழைக்க எனக்கு தெரிஞ்சு 20 பேர்கிட்ட விழுந்துட்டாங்க. ஆம்புலன்ஸ் போக வழி இல்ல, போலீஸ்காரோட ஒத்துழைப்பு கிடையாது. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்துட்டோம். இது என்னைக்கு பார்க்க முடியாது. ஆனா மக்களுக்கு அந்த ஒரு போலீஸால அந்த இது இல்லை, வசதிகளாக ரொம்ப கஷ்டம். என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திச்சீங்க? என்னென்ன பிரச்சனை இருக்கு? இப்போ லேடிஸ் வரப்ப பாத்தீங்கன்னா அந்த பாத்ரூம் வசதி எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. இப்போ அந்த கிரௌட்ல பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு பாத்ரூம் வச்சிருக்கணும். அங்க அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. மக்களுக்கு அதே போல அந்த தண்ணி பாட்டில் அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா அங்க தண்ணி பாட்டிலும் அந்த சேல்ஸ்மேன் எதுவுமே அங்க எதுவுமே கிடையாது. மக்கள் அந்த வெயில பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல நிறைய ஜனங்க திருவள்ளூர் அரக்கோணம் வந்துட்டு இருக்காங்க. அதே போல சென்டர்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு கிரௌட் இருக்கு. ஆனா அங்க இருந்து எந்த ஒரு பஸ் வசதியும் கிடையாது, ஆட்டோவும் கிடையாது. பஸ் வசதியும் கிடையாது, ஆட்டோ அங்கிருந்து வரதுக்கு எந்த வசதியுமே கிடையாது. அதனால மக்களுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு இப்ப போறதுக்காக ஏதாச்சும் ஒரு பஸ் வசதி ஏதாச்சும் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். பார்த்திருக்கலாம், பொதுமக்கள் பேருந்து வசதிகள் இல்லாமல் சிரமப்படுவதாக கூறுகிறார். நீங்க எங்க இருந்து நடந்து வந்தீங்க? எவ்வளவு சிரமமா இருக்கு வெயில நடக்க? ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் கஷ்டமா இருக்கு? இவ்வளவு தூரம் வரோம், ரொம்ப கஷ்டமா இருக்கு வெயில்ல. சாகசம் எல்லாம் பாத்தீங்களா? எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. இப்ப இந்த வெயில நடந்து போறது எவ்வளவு சிரமமா இருக்கு உங்களுக்கு? மூச்சு திணறுது, ரொம்ப பசிக்குது, ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. தண்ணியே கிடைக்கல இங்க எங்கும். என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறீங்க இந்த வெயில நடந்து? சார், மூச்சே விட முடியல, ரொம்ப ரஷ், அப்படியே திணறுது. கொஞ்ச நேரம் தான் அப்படியே மயக்கச்சே விழுந்துருவோம் போல. குழந்தைங்களை வச்சுக்கணும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா குழந்தைங்களை வச்சுக்கணும், அதான் ஒண்ணு. நாங்க பாட்டில் எடுத்துருந்தோம், பாட்டிலுக்கு கூட தண்ணி இல்ல. அவ்வளவு தூரத்துல நடந்து வரோம். நாங்க தாம்பரத்துல வந்தோம், செங்கல்பட்டுல இருந்து வந்திருக்கேன். நிறைய பேர் சுத்தமா பஸ் வசதியே கிடையாது, ஒண்ணுமே இல்ல. பாட்டில் எடுத்து வந்தாலும் தண்ணி இல்ல, அதுக்கும் தண்ணி இல்ல. ரொம்ப கஷ்டப்படுறோம். நான் பார்த்திருக்கலாம், மற்றவர்களும் குழந்தைகள் வச்சிருக்காங்க. நீங்க கை குழந்தையோட வந்திருக்கீங்க. எவ்வளவு சிரமமா இந்த வெயில்ல வந்துட்டு போறீங்க? அவங்களுக்கு தமிழ் தெரியல, கன்னடம் தான். நம்ம பெங்களூர்ல இருந்து வந்தோம். சோ நேத்து எங்க சிஸ்டரோட ஹவுஸ் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஷோ நடக்குது நம்ம இந்தியா பீச்சில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஆனால் நடந்து போகிறது குழந்தையெல்லாம் தூக்கிட்டு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ இருந்தாலும் சூப்பராக பண்ணாங்க. பார்த்திருக்கலாம், விமானப்படையுடைய சாகசம் என்பது மக்களுக்கு சிலிர்ப்பூட்டக்கூடிய அளவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபுறத்தில் மக்கள் நடந்தே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்லக்கூடிய ஒரு அவலத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அந்த மினி பேருந்துகள் இயக்கப்படவில்லை. பேருந்துகள் ஏதும் இந்த வாலாஜா சாலை வழியாக வராதன் காரணமாக முற்றிலுமாக மக்கள் நடந்தே செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அவதிப்படக்கூடிய அந்த காட்சிகளே தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் சந்துரு காண்பிக்கக்கூடிய அந்த
காட்சிகளை நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முற்றிலுமாக இந்த வாலாஜா சாலை முழுவதுமாக போக்குவரத்து நெரிசலால் சிக்கி தவிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். ஒருபுறம் வாலாஜா சாலையிலிருந்து மெரினா கடற்கரையை நோக்கி விமான சாகசத்தை பார்ப்பதற்காக சென்னையில் இருக்கக்கூடிய பல லட்சம் மக்கள் புறப்பட்டதில் பலரும் மெரினா கடற்கரைக்கு வந்து சேர முடியாதவர்கள் எல்லாம் தாமதமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருந்து கொண்டிருக்கிறது. தாமதமாக வரக்கூடியவர்களும் தற்பொழுது மெரினா கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருப்பதன் காரணமாக இந்த வெயிலிலும் தற்பொழுது அந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக மக்கள் அவதிப்படக்கூடியவர்கள் அந்த தொடர்ந்து பார்க்க முடிகிறது. பேருந்து வசதிகளை உடனடியாக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும். மெரினா கடற்கரையிலிருந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய சென்ட்ரல் ரயில் நிலையம், அதே போன்று பாரிமுனை, திருவான்மியூர், திருவேட்டூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்து வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஆகவே அந்த வசதிகளை உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது அனைவரும். நீங்க என்ன எவ்வளவு தூரமா நடந்து வந்துட்டீங்க, எவ்வளவு சிரமம்? வேளச்சேரியிலிருந்து வரோம் சார். கிட்டத்தட்ட 15 லட்சம் பேருக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட நீங்க நின்னு ஷூட் பண்ணி பாருங்க, இன்னும் எவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா இது நீங்க எஸ்டிமேட்டட் பண்ணதுக்கு ப்ராப்பரான பிளானிங் கிடையாது. கரெக்டா நீங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பாருங்க. ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஒவ்வொரு வயசானவங்க 50+60 பிளேஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களால கம்ப்ளீட்லி எனர்ஜிலெஸ்ஸா டயர்டா இருக்காங்க. ப்ராப்பரான ஃபெசிலிட்டி எதுவுமே அரேஞ்ச் பண்ணல. 50 lakhsக்கு டைமிங் மட்டும் தான் சொல்லிருக்காங்களே தவிர வேற எந்த ஏற்பாடும் இல்ல. நின்னு பாருங்க, இப்படியும் போறாங்க இப்படியும் போறாங்க. மக்கள் எங்க நடந்து போவாங்க? ஜஸ்ட் திங்க், ஒரு பேசிக்கான இது ஐடியாஸ் எதுவுமே பண்ணல. பயங்கரமா ஸ்டோலா சூப்பரா பண்ணாங்க. ஆனா பீப்புள்ஸ்க்காக ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. கொஞ்சம் அடுத்த தடவையாவது ஏதாவது என்ஷூர் பண்ணிக்கோங்க உங்களோட திங்ஸ். தேங்க்ஸ் ஜெயப். நான் பார்த்திருக்கலாம், தொடர்ச்சியாக பொதுமக்கள் தொடர்ந்து அவதிப்படக்கூடிய அந்த காட்சிகளும், ஒருபுறம் பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளும், ஒரு முழுவதுமாக போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கக்கூடிய அந்த காட்சிகளும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அரசு உடனடியாக பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். மக்கள் அதிக அளவில் குவிந்திருப்பதன் காரணமாக உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஆகவே உடனடியாக பேருந்து வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? எவ்வளவு நேரமா அந்த சிரமத்தில் இருக்கீங்க? ரொம்ப நேரமா இருக்கேன் சார். நான் ஒரு 10 மணிக்கு வந்து சார், ஹெவி டிராபிக். ஆனா பஸ் வசதி ஒன்றும் பண்ணல. தண்ணி இனி குடிக்கிறதுக்கு எதுவுமே வசதி கிடையாது. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட்டிங்லாம் கேர்ல ரொம்ப கேர். ரொம்ப வயசானவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே அது மாதிரி பிரச்சனை தான். எல்லாருக்கும் அந்த பிரச்சனை தான். ஆனா வசதி எதுவும் பண்ணல கவர்மெண்ட் இருந்தது. அதை நீங்க பார்த்து நீங்க கிளியர் பண்ணுங்க. ரொம்ப கஷ்டம் சார். ஷோ பெஸ்டா சூப்பரா பண்ணாங்க. பட் மக்களுக்கு எந்த ஒரு ப்ராப்பரான எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் பண்ணல. தண்ணி வசதி இல்ல. நடந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நடந்திருக்கும். அது சரியான வெயில விட்டு பார்க்கிங் வசதி இல்ல. வண்டி அங்க விட்டு 2 கிலோமீட்டர் நடந்து போறோம். தண்ணி இல்ல. நாங்க பரவாயில்ல நல்லா ஓடினோம். வயசானவங்க மயக்கச்சி வர உட்காடுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பாக்கணும்ல. ஜூஸ் கூட தரணும், தண்ணி தரணும்ல. பரவாயில்ல சார், பரவாயில்ல. பார்க்கணும்னு வந்துருக்கோம் சார், வேற ஒண்ணும் இல்ல சார். கை குழந்தைய வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா. முழாம இருக்கிறவங்க எல்லாம் வந்திருக்காங்க. பிரெக்னன்ட் லேடி எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிரெக்னன்ட் லேடி எல்லாம் கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தண்ணி இல்ல. ஒரு டென்ட் மாதிரி போட்டு வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு போறோம் சார். நல்லா இருக்கணும் அந்த பிள்ளைங்க. யார் பெத்த பிள்ளைங்களோ உயிரையும் பொருள்படுத்தாது இவ்வளவு மக்கள் பார்த்தாங்க. இது கஷ்டமா எனக்கு தெரியல. அது ஓட்டின பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இல்ல பஸ்ஸஸ் எல்லாம் இல்ல. கொஞ்ச தூரம் தான் வந்தது. பாரிஸ்க்கு முன்னாடி இறக்கி விட்டுட்டாங்க. அங்க இருந்து நடந்து வந்து மறுபடியும் மெட்ரோ வந்தோம். மெட்ரோல இருந்து அப்புறம் நடந்து இவ்வளவு தூரம் வந்து பாதி தூரம் கூட போகல, முடிஞ்சிருச்சு. எல்லாம் ரிட்டர்ன் ஆனோன்னு நாங்களும் ரிட்டர்ன். அதுவும் முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நாங்க. கடையெல்லாம் திட்டிக்கிறாங்கண்ணா. கடல் தான் வச்சு தண்ணி இருக்கும், காசு கொடுத்து வாங்கி குடிச்சிருவோண்ணா. கடல் தண்ணியா போய் குடிக்கிறது எவ்வளவு குடிக்க முடியும்? கடல் தண்ணியா குடிக்கிறதுக்கு பாட்டில் தண்ணி ஏதாச்சும் வாங்கி குடிக்கலாம். ஒரு தண்ணி இல்லாத மாதிரி சோர்ந்து போயிட்டேன் பயங்கரமா. அதே மாதிரி பாருங்க அண்ணா, மெயின் விஐபிக்கெல்லாம் டென்ட் ஓட்டா போட்டுருக்காங்க. விஐபிக்கெல்லாம் டென்ட் ஓட்டா போட்டுருக்காங்க. மக்களுக்கு வெயில்ல ஒரு ஓலை கட்ட சொன்ன மாதிரி ஓலை கோட்டா கூட போயில. விஐபி ஆமா விஐபிக்கெல்லாம் டென்ட் கோட்டா போட்டு வச்சிருக்காங்க. மக்கள் எல்லாம் வெயில அவசப்படுறாங்க. இதெல்லாம் எப்படி நான் சார் சொல்லுங்க. இந்த மாதிரி ஷோ வாரம் நடத்தினா ரொம்ப நல்லா இருக்கும். சண்டே ஒன்லி வாரம் நடத்துங்க. அதுக்கப்புறம் ஷோவை அருமையான ஷோனா பிரைட் அப்படி வச்சு இப்படி வச்சுனா நாங்க தான் அடிக்க முடியல. ரொம்ப நான் பார்த்திருக்கலாம், பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கிடையே ஒருபுறம் சாகசங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபுறத்தில் தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்ய வேண்டிய குடிநீர் நிலையம் ஏற்படுத்தவில்லை. விலை அதிகமாக குடிநீர் பாட்டில்கள் விற்கப்பட்டிருக்கிறது. உணவுப் பொருட்கள் அதிக அளவில் விற்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் போக்குவரத்திற்காக பேருந்துகளை உடனடியாக இயக்க வேண்டும் என்பது
பொதுமக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அதாவது மெட்ரோ ரயில் நிலையத்திற்கும் அந்த எழிலகத்திற்குமான அந்த சந்திப்பை ஒரு மினி பேருந்து மூலமாக மக்களை அழைத்து சென்று விடுவதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கலாம். அதை தவறவிட்டிருக்கிறது அரசு. அதே போன்று கண்ணகி சிலையிலிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகம் இருக்கக்கூடிய அண்ணா சாலை சந்திப்பு இந்த ஸ்பென்சர் பஸ் நிலையம் வரை பேருந்து சேவை செய்திருக்கலாம். அதையும் செய்ய தவறியிருக்கிறார்கள். பாரிமுனைக்கான பேருந்து சேவை என்பது இல்லாமல் இருக்கிறது. மெட்ரோ ரயில் நிலையங்கள் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. இருந்தபோதிலும் மக்கள் இந்த மெட்ரோவை நம்பிய இந்த ஒட்டுமொத்த சாகசத்தையும் பார்த்திருக்கிறார்கள். பேருந்து இயக்கம் என்பது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு தற்பொழுது ஒரே ஒரு பேருந்து 1.5 மணி நேரத்துக்கு பிறகாக தற்பொழுது வந்திருக்கிறது. அந்த பேருந்து எவ்வளவு கூட்டமாக தற்போது மக்கள் ஏறி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். முந்திக் கொண்டு ஏறக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும் என்றால் அரசு இந்த பேருந்து வசதிகளை உடனடியாக செய்து தர வேண்டும் என்பதுதான் அனைவரோட கோரிக்கையா இருக்கு. நீங்க எங்க இருந்து வரீங்க? வெயில்ல சிரமமா இருக்கா? பஸ் வசதி எல்லாம் இருக்கா? போறதுக்கு வரல உங்களுக்கு? நாங்க மெட்ரோல வந்தோம். நாங்க கூட்டமா தான் இருந்தது. இன்னைக்கு என்ன நாளைக்கு என்ன கூட்டமா தான் இருக்கும். நல்லா தான் இருந்தது. ஏரோப்ளைன் இதுதான் போறதுதான் பார்த்தோம். ஹெலிகாப்டர் பார்த்தோம். அவ்வளவுதான். ஜெட்டு அவ்வளவுதான் பார்த்தோம். பார்த்திருக்கலாம். ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் பொதுமக்கள் ஒருபுறம் விமான சாகசத்தை பார்த்து மகிழ்ந்திருக்கிறார்கள். மறுபுறத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. மறுபுறத்தில் போக்குவரத்து நெரிசலும் ஒருபுறம் அதிக அளவில் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாலாஜா சாலை முழுவதுமாக அந்த போக்குவரத்து நெரிசலும் பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் இந்த விமான சாகசம் ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறத்தில் மக்கள் அவதி என்பது தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அரசு உடனடியாக பேருந்து வசதிகளை அதிக அளவில் இந்த சாலையில் கொண்டு வர வேண்டும். அதே நேரத்தில் திருவெற்றியூர், திருவான்மியூர் சென்ட்ரல் ரயில் நிலையம், பல்லாவரம், தாம்பரம் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்வதற்கான வாகன வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது பொதுமக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. அதே போன்று ஆவடி, அம்பத்தூர் வரை செல்லக்கூடிய பேருந்து, கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு பேருந்து வசதி என ஒட்டுமொத்தமாக பேருந்துகளை ஏற்படுத்தி தரதான் பொதுமக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகிறது. ஆகவே மக்கள் தொடர்ச்சியாகவே பேருந்து வசதிகளை தான் மட்டுமே கேட்கிறார்கள். போக்குவரத்து நெரிசல் கடுமையாக இருக்கிறது இந்த சேப்பாக்கம் சாலையில். களத்தில் இருந்து விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி நித்யானந்தன்.